ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இங்கே மாயாண்டியுமே நல்லபடியாக இங்கே கோயிலுக்கு போய் அந்த பத்திரிகையுமே சாமிக்காக வச்சுட்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் சாமியுமே நம்ம பக்கமாக நம்ம சைடு சாதகமாகவும் சாமி வந்து எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இனிமேல் நான் செய்கிற வேலையிலெல்லாம் எந்த ஒரு தடங்களும் வராதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே மஞ்சமலையும் நாங்களும் ரெண்டு ஃபேமிலியுமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்க. அந்த சாமியுமே எங்களுக்காக அந்த சாமி இங்க மஞ்சமலை மேல சாமி இறங்கி எனக்காக அப்படி ஒரு வாக்கு கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பென்னி கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே பென்னியுமே ஆமாங்கச்சியா எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இங்க மஞ்சமலை மேல இப்படி இங்க கருப்பசாமி இறங்கி நம்மளுக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த சாமி வாக்கு கொடுத்தும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுச்சியா அப்படின்னு மாதிரியுமே பென்னி வந்து சொல்லிடுறாங்க. ஒரு சைடு நந்தினியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்த அழகருமே, ஏன் நந்தினி எதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க? நான் உன்னை பார்க்குற போதெல்லாம் நீ அழுதுகிட்டே இருக்க. இங்கே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் எனக்கும் எங்கள் பூங்குடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக மாறவே மாறாது. நீ எதுக்காக இப்படி அழுது உன்னவே நீ அழட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே நந்தினி கிட்ட சொல்லவும், உடனே நந்தினியும் மாமா எப்படி மாமா மறக்க சொல்கிறீங்க? உங்களை என்ன மறந்து நான் சந்தோஷமாக இருக்க சொல்கிறீங்களா, இல்லை உங்களை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா? நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க மாமா? இங்கே யார் தடுத்தாலையும் கண்டிப்பாக அவங்கள நான் உதறி விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்கல்ல. நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே அழுதுகிட்டே சொல்லவும், உடனே அழகருமே நந்தினி நானுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடியை கடத்தி நான் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கே நல்லாவே தெரியும் எங்கள் பூங்கொடியை நான் பிடிச்சுமே கல்யாணம் பண்ணலை. அவளை வெறுப்போட தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு எங்கள் பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுமே அமைஞ்சிருச்சு. அது நீ உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ என்னை கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறத நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீ என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ கூட நான் அங்கே பூங்குடியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற அழகர் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் நந்தினியுமே மாமா எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கே இருக்கிற பூங்குடியை நீங்கள் துரத்தி விட்டுட்டு என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. என்னால் உங்களை மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்களை மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். உடனே அழகருமே இது நந்தினி நான் இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அதுவும் இல்லாமல் இங்கே நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இங்கே முறைப்படியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் இங்கே இருக்கிற பூங்கொடியை வந்து வீட்டை விட்டு துரத்துறேன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அவமானப்பட்டு ஊர் முன்னாடி கூனி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அதனால் இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடியட்டும். அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இந்த மஞ்சமலையும் பூங்குடியும் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கவே போகிறதில்ல. ஸோ அவங்க இப்படி பண்ண முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் அசிங்கப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தினால அவங்க தான் அசிங்கப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக அவங்க அசிங்கப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண தான் போகிறேன். அந்த ஒரு கல்யாணத்திலே அவங்கள எங்கள் பூங்குடியை அவங்க அப்பா அம்மா கூடிய நான் அமுச்சு விடணும்னா என் பேர் அழகரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே நந்தினி கிட்ட சொல்லுவோம். உடனே மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? ஏற்கனவே நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் இப்போ எனக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றாமல் எங்கள் பூங்குடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ மறுபடியும் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு என் மனசில் நீங்கள் இப்படி ஒரு விதையை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக என் மனசு ரொம்பவே கஷ்டப்படும். அது இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது. என்னுடைய உயிரை போகிற அளவுக்கு எனக்கு ரொம்பவே வலிக்கும் மாமா. மாமா இப்போவே நீங்கள் பூங்குடியை கட்டிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அத்தையும் மாமாவும் ரெண்டு பேரும் இந்த ஜோசியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா எங்கள் பூங்கொடி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தபோது அங்கே ஜோசியர் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஜாதகம் ஒத்தே போகாது, தலை கீழே நின்றாலையும் இந்த ஜாதகம் ஒன்று சேர்ந்து வாழவே வாழாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியருமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தையுமே கொடுத்து செக்
செக் பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு. இந்த ஜாதகம் 2 பேருக்கும் ஒத்துப்போகுது. 2வது கல்யாணம்னா கண்டிப்பா பண்ணி வைக்கலாம். இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜோசியர் சொன்ன உடனே அம்மாவுமே சந்தோஷத்தோட இங்க வந்து இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாதீங்கம்மா. சொன்னீங்கன்னா நீங்க தான் ஏதோ சதி திட்டம் பண்ணி அவங்க கிட்ட ஏதோ காசு குடுத்து இப்படி ஒரு விஷயத்த சொல்ல வச்சீங்கன்னு சொல்லிட்டு உங்கள தப்பாவும் நெனச்சுப்பாங்க. எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும் தான். உங்கள நான் அசிங்கப்படுத்திட்டோ, இல்ல உங்கள அவமானப்படுத்திட்டோ எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாரியுமே அங்க இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுறாங்க. இத கேட்ட அங்க அழகருமே, நந்தினி உனக்கு நான் ஒரு நம்பிக்கை விதமா ஒரு வாக்கு குடுக்குற மாரி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்த பண்றேன். இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நந்தினிகிட்டயுமே சொல்லிடுறாங்க. அப்பதான் காலேஜ்லேருந்து முடிஞ்சு பூங்குடியுமே வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போதே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. உடனே வெளியே நின்டுகிட்டே இவங்க 2 பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்டுகிட்டு கேட்கவும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அங்க அழகருமே நம்ம பேசாம நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நான் உன் கழுத்துல தாலிய கட்டிடுறேன். ஆனா அந்த தாலிய யார்கிட்டயுமே காமிக்காம நம்மளுக்கு கல்யாணம் ஆன விஷயம் வந்து யாருக்கும் தெரியாம பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுவும் இல்லாம என்னுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பூங்குடிய வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசையா இருந்தேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க அம்மாவ அசிங்கப்படுத்தின அந்த மஞ்ச மாலைய நான் இப்ப கூட சும்மாவே விட மாட்டேன். அவன் மேல இருக்கிற கோவம் எனக்கு இன்னமும் போல. ஆனா எங்க அப்பாவ ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம எங்க கூட அப்பா வந்து சந்தோஷமா இருந்த நாட்களே கிடையாது. 10 வருஷம் ஜெயில்ல இருந்து எங்க அப்பாவுடைய அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ அந்த மஞ்சமாலை வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட இவங்கள பழி வாங்கணும், இவங்க இப்படியேப்பட்டவங்க அப்படியேப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லி நம்மளை பழி வாங்குற அளவுக்கு இங்கே பூங்குடியை வந்து ஏவி விட்டுருக்கான் அந்த மஞ்சமலையே நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற பூங்குடியையும் நான் சந்தோஷமாக விட மாட்டேன். பூங்குடியை எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தி நான் எங்கள் அம்மா கிட்ட பேசி உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு விடாப்புடியா கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன். அதை நீ பார்க்க தான் போகிற. நீ எதுக்குமே கவலைப்படாத நந்தினி. கண்டிப்பாக நான் சொல்கிறத நான் இந்த விஷயத்தில் நிறைவேற்றியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லி இது அழகருமே சொல்லிடவும் இதை பார்த்த அங்கே இருக்கிற பூங்குடி பயங்கர அதிர்ச்சி. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனை வச்சு அழகரையும் இந்த ஒரு ஃபேமிலியுமே நம்ம ரொம்பவே அசிங்கப்படுத்தணும். எனக்கு அப்போவே ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு. இந்த நந்தினி புள்ள நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே அவள் அழுதுகிட்டே இருந்தா. ஆனால் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்குமே இந்த ஒரு சந்தேகத்தோட தேனுக்கிட்ட நான் அந்த ஒரு விஷயத்த கேட்டேன். ஆனால் தேனும் மொழியுமே இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டா என்கிட்ட. இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட மூடி மறைக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தினால அழகரை சார்ந்த அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இங்கே தண்டனையாக அனுபவிச்சே ஆகணும். இங்கே அழகர் பண்ணுற தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த ஒரு தப்பை கண்டிப்பாக இவனை இந்த ஒரு விஷயத்தை வச்சு ரொம்பவே அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே முடிவு பண்ணிடுறாங்க. உடனே நந்தினியுமே, மாமா நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டுவீங்களா மாமா? நீங்கள் கட்டினீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். அது இல்லாமல் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். நான் அழுகாமல் உங்களை பற்றி நினச்சி வருத்தப்படாமல் நான் இருப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு போதும். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினவே எனக்கு அதுவே போதும். நான் உங்களை நினச்சிக்கிட்டு கடைசி வரையும் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு நான் இத்தோட என்னுடைய உசுர் போனால் கூட நான் சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். உடனே இங்கே பூங்குடியுமே உள்ளே வந்துடுறாங்க. இங்கே பூங்குடியை பார்த்த அழகருமே அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. கிளம்பின உடனே நந்தினி கிட்ட போயிட்டு இங்கே பூங்குடியுமே, இன்னும் நந்தினி இங்கே அழகர் கூட பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் அழுதுகிட்டே இருக்க, கண்ணுலாம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் அழகர் எதனா உங்ககிட்ட சொன்னானா, அழகர் உன்னை எதனா மிரட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கவும் உடனே நந்தினியுமே, இல்லை அழகர் மாமா என்கிட்ட எதுவுமே பேசலை. அதுவும் இல்லாமல் அழகர் மாமா வந்து நான் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு வந்து ரொம்பவே ஃபீவராக இருக்குது, அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால கேட்டுட்டு அழகிற மாமாவும் போயிட்டார். மற்றபடி நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். உடனே பூங்குடியும் இதை கேட்ட உடனே அங்கேருந்து உள்ளேயுமே போயிட்டுறாங்க. என்ன அழகா இங்கே நந்தினி வந்து நம்மக்கிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவங்க பேசுனதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேண்டிய கிடக்கு, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக அவங்கள அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே முடிவு பண்ணிட்டுறாங்க. ஒரு சைடு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே பயங்கர ஒரு கோவத்தோடு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே ஒரு சாமி இறங்கி இங்கே மஞ்சமலை இது மாயாண்டிக்கு ஒரு நல்ல ஒரு குறி சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல்
நானும் அவனும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இங்கே கருப்பசாமி நம்மளை சேர்த்து வைக்கலாம். அதை எப்படி தான் சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சுடலையும், மச்சான் என்ன மச்சான் உங்கள் மேலே சாமி இறங்கி இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த மாயாண்டி கிட்ட நீங்கள் உங்களுடைய எல்லா கோரிக்கையுமே நான் நிறைவேற்றுறேன். அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே கெடுதலாக தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே பொறுமையாகவும் இருக்கணும். நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை. எதாச்சா ஒரு விஷயம் நடந்ததுனால உங்களை எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயமெல்லாம் எல்லாமே மாற்றி உங்களை நான் சந்தோஷமாக இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாயாலே சாமி வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் சாமி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அங்கே மாயாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷத்தோடு அங்கே சாமிக்கிட்டேருந்து கிளம்புனாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு பயங்கர வெறுப்பாக இருந்துச்சு. எங்கள் பூங்குடியை நம்ம அழகுக்கு கட்டி கொடுத்ததே அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடைசியில் நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்துருவீங்க போல். அந்தளவுக்கு இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மச்சான். நீங்கள் இதுக்கு மேலே கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது. அவங்கள அசிங்கப்படுத்தியே ஆகணும். நீங்கள் ஒத்த கை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும்தான் பார்த்தேன். அந்த மாயாண்டியோ இல்லை அழகரோ இல்லை அங்கே இருக்கிற மீனாட்சியோ இவங்க யாருமே உங்களுடைய கஷ்டத்தை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் கண்டிப்பாக அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனையை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும், மஞ்சமலை சுடலை உன்னால் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க முடியாதா? எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க யாருமே எந்த ஒரு தப்பும் பண்ணலைனாலையுமே அப்படி பண்ணியிருந்தாலையும் கண்டிப்பாக அவங்கள நான் விட மாட்டேன். என்ன இருந்தாலையும் அவங்க தப்பே பண்ணனாலையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களால நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். சுடலை உனக்கோ இல்லை மாயாண்டிக்கோ யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு என் மனசில் எவ்வளோ பெரிய ஆக்ரோஷ கோவமெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாது. நீ சொல்லாமலே இங்கே மஞ்சமொழியை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் என் மனசுலேயே இருக்குது. நீ எதுக்காக இங்கே வந்து வீணாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை கிட்ட மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ராசாத்தியும் அண்ணன் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சாமி குலதெய்வ சாமிக்கு போய் அவங்க பத்திரிக்கை வச்சு முறைப்படியாக சாமி கும்பிட்டு வர்றது அவங்களுடைய வழக்கம். அதுவும் இல்லாமல் உங்களை எதுக்கு கூப்பிடணும்? உங்களுக்கு சாமி இறங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சே தான் இப்படி கூப்பிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கம் சொல்கிற மாதிரி அவங்க நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க. எங்கள் சாமியவே ஏமாற்றி எங்கள் மாயாண்டி என்னென்னலாம் இருக்கான் பாருங்கள். கண்டிப்பாக அண்ணன் அவங்கள சும்மாவே விடாதுண்ணே. அண்ணன் அங்கே பூங்குடியோடைய வாழ்க்கையே அங்கே அர்ப்பணிச்சிருக்கோம் நம்ம அவனை பழி வாங்கிறதுக்காக. இப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்கள பழி வாங்கலைன்னா கண்டிப்பாக பூங்குடி செஞ்ச தியாகத்தை உங்களுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா பூங்குடி அந்தளவுக்கு அவளுடைய வாழ்க்கையை தொலைச்சி இங்கே உங்களை பழி வாங்கின, உங்களை அசிங்கப்படுத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின அந்த ஃபேமிலியை கஷ்டப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிருக்கா. அப்படி உன்னுடைய பொண்ணு உங்களுடைய பாசத்துக்காக உங்களுடைய அன்புக்காக உங்களை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க பூங்குடி ரொம்பவே நல்ல ஒரு பர்சனும் கூட. அதுவும் இல்லாமல் உங்களுக்காக அப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி அங்கே பூங்குடியே அந்தளவுக்கு அவள் இறங்கி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்களை பழி வாங்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்கானா? நீங்கள் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. அண்ணன் நான் சொல்கிறத கேளுண்ணே. கண்டிப்பாக உங்களுடைய மனசை மாற்றி கூட இங்கே மஞ்சமலை எதனா ஒரு விஷயத்த பண்ணிவிடுவான். இங்கே மாயாண்டி ஒரு விஷயத்த பண்ணிவிடுவான். அவனை நீங்கள் நம்பாதீங்க. அவனுக்கு எப்பப்போ பதிலடி கொடுக்கணுமோ அப்பப்போ பதிலடி கொடுத்து அவனை அசிங்கப்படுத்தி விட்டுறணும். ஏன்னா அவன் பண்ண அசிங்கத்துக்கும் அவன் பண்ண திருட்டுத்தனத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு அவனை மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் அந்த ஒரு கஷ்டம் அடங்கியிருக்கு. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக மஞ்சமலை மாயாண்டி வந்து அந்த கல்யாண இது மணமேடை முன்னாடி எல்லார் முன்னாடியும் ஊராளுங்க முன்னாடி அவன் அசிங்கப்பட்டு கூனி நிற்கிறத நம்ம 2 கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும். நீங்கள் இந்த ஒத்த கையோடு இருக்கிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுவும் இல்லாமல் அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே 5 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக
நல்லபடியாக நடத்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 5,00,000மே வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே அந்த பூங்குடியை நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு அந்த 5,00,000மும் போச்சு. இங்கே பூங்குடிக்கு வந்த 75 பவுனும் எல்லாமே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே அழகரை கட்டி கொடுத்து உங்களுக்கு என்னதான் யூஸாக இருக்குது, எதுவுமே யூஸாக இருக்காது. அப்படி இங்கே எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பழி வாங்கிறதுக்காக நீங்கள் இப்போவே நீங்கள் யோசிச்சே ஆகணும். இதுக்கு மேலேயாவது நீங்கள் சும்மா உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஏறி மிதிச்சுட்டு அவங்க நல்லபடியாக அவங்க நினச்ச மாதிரியே எங்கள் அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட சொல்லிடவும் உடனே மாயாண்டியுமே வெளியில் உக்காந்துக்கிட்டு பென்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நந்தினியை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அழகர். உடனே வெளியே போன உடனே அப்பா இங்கே நந்தினி ஏதோ அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரணுமா, ஏன்னா நந்தினி அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா, என்னை விட்டுட்டு வர சொல்லி கூப்பிட்டா. என்னப்பா நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே கூட்டிக்கிட்டு கோவிலுக்குமே கிளம்பிடுறாங்க. இவங்க கோவிலுக்கு போனதை பார்த்தா அங்கே இருக்கிற பூமுடியும் பயங்கர கோவத்தோட பார்க்கவும் இங்கே அந்த கல்யாணம் பண்ணுற போது அவங்க தாலியோடு வந்து நிற்கிற போது அவங்கள நாம் சும்மாவே விடக்கூடாது. அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள இந்த ஊரை விட்டு துரத்தியே ஆகணும். நீ எதுக்குமே அதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நீ இப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக யாருமே எந்த ஒரு விதத்துலையுமே நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொன்னாலையும் அதுதான் உண்மை அப்படின்றது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கருத்தாக நின்றுக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் மாயாண்டியும் மஞ்சமலையும் 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ காலங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மாயாண்டி. ஆனால் அந்த ஒரு விஷயங்களெல்லாம் தாண்டி மஞ்சமலை வந்து கண்டிப்பாக எங்கள் பென்னி அங்கே இருக்கிற மாயாண்டி கூட சேராமல் அவர் கூட சேரவும் கூடாது. அவருக்கு எனக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லை அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்குமே அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் மாயாண்டி வந்து எனக்கு சொந்தம் வேணும், எனக்கு சொத்தும் வேணாம், எந்த ஒரு இதுவும் வேணாம், காசு பணம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு சொத்து சுகம் முக்கியம் கிடையாது, எனக்கு சொந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே மாயாண்டி வந்து இப்போ வரைக்கும் சொந்தம் வேணும் அப்படின்றதுனால போராடிக்கிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சிக்காத எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகருமே ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் இப்போ பூங்கொடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நந்தினிக்கு இப்போ தாலி கட்டுறதுக்காக கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அங்கே நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க பூங்கொடியும் அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே துரத்திட்டு போயிருப்பாங்க. துரத்திட்டு போய் அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க பூங்கொடியும். இவங்க கோயிலுக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற மஞ்சத்தை தாலியை எடுத்து அங்கே இருக்கிற அழகரும் அங்கே இருக்கிற நந்தினி கழுத்தில் கட்டி விட்டுடுறாங்க. இதை பார்த்த அங்கே இருக்கிற பூங்குடியும் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண இந்த அழகரை வந்து நான் உயிரோடையே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த கண்டிப்பாக இது பிராது கொடுத்து இந்த ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்தில் இங்கே அழகரை வந்து மறுபடியும் அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிராது கொடுத்து இங்கே பஞ்சாயத்தையுமே கூட்டியிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சைடு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட அத்தா பூங்குடி என்னப்பா ஆச்சு, என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதாம்மா தெரியும், நீ இப்படி சொல்லாமல் இருந்தனா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுமா, நீ எதுவுமே சொல்லாமல் இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற பூங்கொடியும் பயங்கர கோபமாகவும் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னுடைய வாழ்க்கையை இங்கே உன்னுடைய பையன் வந்து நாசம் பண்ணிட்டான், இப்போ பூங்கொடி நந்தினியை கூட்டிகிட்டு போய் கோயிலில் தாலி கட்டியிருக்கான், எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதுவும் இல்லாமல் இவனால் என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு, ஆனால் ஒரு நல்ல பதில் வந்து எங்கள் பஞ்சாயத்து தலைவர் உங்ககிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. உடனே போலீஸும் அங்கே போய் விசாரணைக்கு போயிருக்காங்க. விசாரணைக்கு போன இடத்துல எதுவுமே எந்த ஒரு குழுவும் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஒரு சாவியும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்காம இப்படியெல்லாம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்போ யாருமே எந்த ஒரு விஷயங்களையுமே பேசாமல் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் எங்கள் அழகர் எடுத்த முடிவு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனால் அழகர்கிட்ட போன உடனே அங்கே மீன் கடையான நீங்கள் செஞ்ச செயலுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டுருப்பாங்க. ஆனால் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு நண்டை நீங்கள் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க, இது மாதிரியா
அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி அது ஒரு குறையாக சொல்லி எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்துப்பே. ஆனால் என்னதான் இருந்தாலையும் நந்தினி வந்து இப்படியெல்லாம் ஆசைப்படுறது கொஞ்சம் கூட ரைட்டே கிடையாது. என்னதான் இருந்தாலையும் எங்கள் பூங்கொடி தான் எங்கள் அழகரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே எங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயுமே அசிங்கம் வாங்கிக்கிட்டு அவங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே இப்படி ஒரு ஸ்பாட்டை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரே முடிவாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மீனாட்சியுமே முடிவு பண்ணாலையும், ஆனால் அழகர் வந்து இதில் உல்டாவாக யோசிச்சு அங்கே நந்தினிக்கு வந்து பதட்டமாக இருக்கக்கூடாது, அவள் பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சென்சிட்டிவிட்டி கொடுத்தான். அப்படி எனக்கு கொடுத்த ஒரு சென்சிட்டிவிட்டி தான் இது. டிஃபால்ட்டாக எனக்கு புதுசாக எனக்கு வேணும் அப்படின்னா நீ செட்டோடு மாற்றிக்கோ, செட்டோடு மாற்றிக்கிட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக அது மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காமல் அழகர் வந்து யார்கிட்டையுமே அந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஏன்னா அங்கே அழகருமே எல்லாருமே சேர்ந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வர்றது போகிறது எல்லாமே இவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பூங்கொடியும் உடனே கல்யாணம் முடித்த கையோட அவங்க உடனே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே எங்கள் நந்தினியுடைய மூஞ்சில் ரொம்பவே பயங்கர சந்தோஷம். ஆனால் அழகர் வந்து நந்தினி கிட்ட மறுபடியும் நந்தினி இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டாங்க, இப்படி என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்தின சில பேர் இருக்காங்க, அசிங்கமும் படுத்தின அவமானமும் படுத்தினாங்க, அப்படிலாம் என்னை வளர்த்து ஆளாக்கி எனக்கு ரொம்பவே நல்லபடியாக கட்டி கொடுத்தாரு. அப்படி இருக்கப்போ எனக்கு எதுவுமே வேணாம். எல்லாருமே சேர்ந்து இங்கே இப்படி ஒரு இதை போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாலையும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பூங்கொடியும் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, இந்த விஷயத்த வந்து நம்ம மாயாண்டிக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டிக்கிட்டையுமே போகிறாங்க. மாயாண்டிக்கிட்ட ரொம்பவே கோவமாகவும் அங்கே கிட்ட போன உடனே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுவும் இல்லாமல் உங்கள் பையனை விட்டு அங்கே நந்தினி கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லவும் உடனே இதை கேட்ட மாயாண்டியும் பூங்கொடி என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, அதுவும் இல்லாமல் புரியும்படி நீ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்லுமா, எனக்கு நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு காதில் கேட்கல, எங்கள் அழகர் அப்படி என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களுடைய பையன் அழகர் நந்தினியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் அது கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமல் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே மாயாண்டிக்கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியும் அம்மா என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, எங்கள் அழகர் எங்கே இருக்கான், அழகர் வரட்டும் அந்த விஷயத்த நான் கேட்குறேன், அழகர் எங்கேயோ இங்கே அவனை இந்த நந்தினியுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறான்னு சொல்லிட்டு போனான், அவன் கண்டிப்பாக அங்கே அழகரை கூட்டிகிட்டு வந்திருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்டாலையும் யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிடுறாங்க. ஏன்னா நாங்கள் ஆந்திரா பாடு தான் வாங்கிட்டு வரோம், ஏன்னா எங்கேயுமே நாங்கள் இங்கே லோக்கலில் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணலை, அதுவும் இல்லாமல் யார்கிட்டையுமே எந்த ஒரு ரூபாயும் நாங்கள் வாங்கலை, யார்கிட்டையுமே நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம தான் இப்போ வரைக்கும் இருக்கோம். ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு கல்யாணன்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, அதை நீங்கள் கட் பண்ணி விடுங்க அப்படின்றது தான் எங்களுடைய வழக்கமே தவிர அங்கே எல்லாருமே சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த எல்லாரும் ஸ்பேஸ் பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 5 பேர் 6 பேருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயுமே இப்படி பயந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஒரு சைடு மீனாட்சிக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. மீனாட்சி வெளியே வந்த உடனே எங்கள் பூங்கொடி சொல்கிறதுலாம் உண்மையாங்க, இப்படி அவமானத்தை வாங்கிட்டு போயிட்டானாங்க, இதுக்கு மேலே நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருடைய அம்மா மீனாட்சியுமே சொல்லவும் உடனே எங்கள் மாயாண்டியுமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேலே நடக்கிறத எனக்கு ஒரு நொடியுமே அதை அடைக்க கொடுக்க முடியாது, எனக்கு ரொம்பவே மாதிரியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் அங்கே சும்மா எல்லாரும் முன்னாடியும்
அங்கே இருக்கிற ஒரு இதில் வந்து கோவத்தில் எல்லார்கிட்டேயுமே ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஆனால் எல்லார்கிட்டேயுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்தா எல்லாரும் ஒரு விஷயத்த கேட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு மாதிரி எல்லாருமே கொஞ்சம் விலக்கி விலக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சாங்க. இப்போ அவங்களே நினச்சி இங்கே பூங்கொடியை வந்து அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. பூங்கொடி செஞ்ச தப்புனா இல்லை அழகர் செஞ்ச தப்புனால பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.